இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு சாணம் கரைச்சி போடுற வேலை தானாங்க்கா? ஆமாங்க, டெய்லியும் போடணும். எதுக்கு போடுறாங்கன்னா காலையிலே சாணி இது வீடு சுத்தமாகவும் இருக்கும், கிருமி நாசினியாகவும் இருக்குன்னு அந்த காலத்தில் சாணி காலையில தெளித்து போட சொல்லுவாங்க. அதே மாதிரி போட்டுக்கிட்டு நாங்கள் டெய்லியும் போட்டுட்டு டெய்லியும் சாணி தெளித்து போட்டு அதனால் நீங்கள் தெளித்து போட்டுருவோம். அதனால் இப்போ அந்த காலத்துலேருந்தே சாணம் கரைச்சி போடுறத விட்றதில்ல நீங்கள்? விடுறதில்லைங்க. அது என்னன்னா வாசலும் நல்லா அழகா இருக்கும். கிருமி ஏதாவது கிருமி அப்படி கொரோனா டைமில் கிருமி இருந்தாங்களா அது மாதிரி கிருமி இல்லாமல் இருக்கும், நல்லா சுத்தமாக இருக்கும். அதனால காலையில் ஏஞ்சிச்சோடனே சாணி காட்டி போட்டு பூட்டி விட்டுருவோம். சரி சரி. இப்போ மழை வேற வர மாதிரி இருக்கும், காற்று பயங்கரமாக அடிக்குது அடுத்து. ஆமாங்க, மழை வந்தாலுமே சாணி போட்டுருவோம். மழை காற்று காலையில் 6 மணிக்கு 6:05 ஏஞ்சி போட்டுருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காற்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரிங்கக்கா. நீங்கள் டெய்லியுமே இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்க்கா? ஆமாம், காலையில் ஏஞ்சோடனே கொஞ்சம் ஆற்றுலேயே எழுந்திரிச்சு போடுவோம். கொஞ்சம் இப்பெல்லாம் காற்று குளிர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகி போய் எழுந்திரிச்சேன். போட்டு டெய்லியுமே வாசல் போட்டணும், அப்போதான் லட்சுமி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பரவாயில்ல, நீங்கள் இந்த காலத்துலேயே இப்படி வெளியெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா துடைக்கிறதுக்கே மிஷின் வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க, அது மட்டும் துடைச்சிக்குது. அது டவுனில் ஒரு வேலையுமே இல்லைங்க. இந்த கிராமத்தில் வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது வந்து செஞ்சால் நல்லா வீடும் அழகாக இருக்கும், உள்ள வரும்னு சொல்லுவாங்க. வீடும் அழகாக இருக்கும், வரவங்களும் பார்க்குறவங்க வீடு நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அங்கே கிராமத்தில் இடம் வசதி நிறையா இருக்குது, டவுனில் இடம் இல்லை. இல்லை, இந்த சின்ன போது இடத்துல சிட்டியில் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிராமத்தில் எல்லா வேலையும் செய்கிறீங்க, வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு மிஷின் வாங்கி வச்சுட்டு துடைக்கிறதுக்கே மிஷின் இப்போலாம் விட்டுட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க, நாங்கள் விவசாயத்துக்கு வேற வழி இல்லை. காலையில் ஏறிட்டு பூச்சி சாணி கூட 1/2 மணி நேரம் ஆகிடும். பூச்சி அரைச்சி அப்புறம் சாணி ஓடணும், அப்புறம்லாம் வீட்டு எல்லாம் செய்யணும். சோளம் நம்ம வீடியோ போட்ட முன்ன எத்தனை நாளைக்கு ஆகும் சோளம் உடைக்கிறதுக்கு? சோளம் உடைக்க இன்னும் ஒரு 20 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் 20 நாள் ஆகும். இன்னும் 20 நாள் ஆகும். சரி சரிக்கா. வந்து சாணம்லாம் அள்ளிட்டு இப்போ வந்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிட்டிங்களாக்கா? பால் பீசி அப்புறம் இனிமேல் காப்பி வச்சு அப்புறம் சாப்பாடு செய்யணும். பால் பீசி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்புறம் காப்பி வைக்கலாம், காப்பி குடிச்சிட்டு அப்புறம் சாப்பாடு சமைச்சிட்டு அப்புறம் காட்டுக்கு வேலை இருந்தால் காட்டுக்கு வேலைக்கு போகணும். காலையில் ஏழுந்த உடனே இந்த வேலை தான் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே சாணம் தெளிக்கிறது, கூட்டுறது, வாசு போட்டுட்டு அப்புறம் சாணி வந்துட்டு அப்புறம் பால் பீசிட்டு மறுபடி காப்பி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் வீட்டு வேலை செய்யணும். வந்து வீட்டுக்கு பால் எடுத்து வச்சா பால் தண்ணி 6 லிட்டர் பால் எடுத்து 6 லிட்டர் தண்ணி ஊற்றி காப்பி வைக்கிறாங்க செல்வராஜ் அக்கா. அப்புறம் ஆள் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறது. ஸ்டோரில் போய் ஊற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்னு கேட்டால் தவிடு மூட்டை 1000 ரூபா விற்கிது, தீவனம் 1750 ரூபா தீவனம் விற்கிது. அங்கே போய் கம்மி விலைக்கு கொடுக்குறது மட்டும் நல்ல பாலாக கொடுத்துட்டு
இங்கே வீட்டில் வந்து தண்ணி கலந்து டீ வச்சுறத. பால்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி எங்களுக்கெல்லாம் காய்ச்சி போட்டு கொடுக்குறாங்க. அக்கா ஏந்திச்சு பால் கறந்து போட்டு அப்புறம் எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் காட்டு வேலைக்கு வேலை ஆள் வருவாங்க. மேலுக்கு இந்த சோளக்காட்டில் எல்லாம் மேலே தட்டை மாட்டுக்கு அறுக்கிறாங்க. அதை அறுத்து போடுறதுக்கு ஆள் வருவாங்க. அப்புறம் அங்கே சமைச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. சருன்னு பால் கறக்கிறதெல்லாம் சரிங்கம்மா 2 கையிலையும் நல்லா கறப்பாங்க. பரவாயில்ல, இப்போலாம் எல்லாம் மிஷினு கறக்க முடியாமல் மிஷின் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது மிஷினெல்லாம் நிறைய செட்டு மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு அது உபயோகப்படுது. நம்ம 4 மாடு 5 மாடு இது வச்சுருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சோம்பேறித்தனம். கையில் கறக்கிறது நல்லா இருக்குது, உடம்பு நல்லது, கைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி டெய்லி காலையிலுக்கும் நல்லது. இப்போ பாரு இந்த காற்று புயல் இப்போ 20 நாளாவே காற்று புயல் காற்று மழைன்னு நிறைய இடத்துல பேஞ்சிட்டு இருக்குது. வெளியில் போனால் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா நிறைய ஜனங்க காய்ச்சல் ஜலி ஜுரம் அப்படின்னு நிறைய இப்போ எல்லாம் மக்கள் இது பண்ணுறாங்க. நிறைய எல்லாம் சுடு தண்ணி வச்சு குடிக்கணும் மக்கள்லாம். குழந்தைகளை சேஃபாக பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப காய்ச்சல் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. பார்க்குற நேரத்து நிறைய குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு சளி நிறைய இரும்பிட்டு கூப்பிட்டு வராங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சுடு தண்ணி வச்சு நல்லா முக்கியத்துவமாக கொடுத்து நல்லா சேஃபாக குழந்தைங்களை பார்த்துக்கணும். நல்லா குழந்தைங்களை படிக்க வைக்கணும். இப்போ தான் என்னென்ன காய்ச்சல் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வருதுங்கம்மா. சுடு தண்ணி காய வச்சு குடிக்க, சுடு தண்ணி காய வச்சு ஆற வச்சுக்கிட்டு கூட இப்போ வேணுங்கும் போது தேவைப்படும் போது குடிக்கலாம். எல்லாம் புது தண்ணி மக்கள் மழை பெய்யோ கிணறுலாம் ஊர் தண்ணி வருதாங்காட்டி காய்ச்சல் ஜுரம் சேர மாட்டேங்குது. இப்போ அக்கா பால் கறந்து கொடுத்துருவாங்க, அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவீங்க. நான் இன்னும் மாட்டுக்கு அப்புறம் அந்த காட்டில் வேலை கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். மக்கா சோளம் போட்டிருக்கு. சரிங்க. அது சொட்டு நீர் போட்டிருக்கு. எல்லாமே சொட்டு நீர் இருக்குது. சொட்டு நீரில் காலையில் அடிச்சு அப்புறம் போய் மழை வரும்னு பார்த்தது மழை வரல. புயல் காற்றடிச்சிக்கிட்டே இருக்குது. மழை சரி வரும்னு காற்றுல வந்தால் மழை வந்து காற்றடிச்சா சாஞ்சிடும். நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு தான் அந்த காட்டு வேலையை பார்த்தீங்கன்னா அக்கா அதுக்குள்ளார இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. எல்லாம் தண்ணி எடுத்து சொட்டு நீரில் தண்ணி எடுத்துட்டு. சரிங்கம்மா. அப்புறம் இப்போ பால்னா எவ்வளோங்கம்மா லிட்ரு எவ்வளோன்னு போயிட்டு? பால் என்ன 32 ரூபா 33 ரூபா அவ்வளோதான் போதுங்களா? டெஸ்ட் பாயிண்ட் கேட்டாக்க பாயிண்ட் எவ்வளோதான் வருதுங்கிறாங்க. 33லேருந்து 30, ஒவ்வொருத்தருக்கு 29 வரும். பாக்கெட் ஒரு லிட்ரு பார்த்தா 70 ரூபா 80 ரூபாங்கிறாங்கம்மா. மக்கள் பொதுமக்களுக்கு போய் அங்கே பாதிக்கிறாங்க. விவசாயிங்கள்கிட்ட வந்து 30 ரூபா 29 32 இப்படி தான் போடுறாங்க. தவிடு பார்க்க போனால் கறிக்காய் தவிடு வந்து மூட்டை 1000 ரூபா. இப்போ தீவனம் வந்து எஸ்கேம் தீவனம்லாம் 1750 ரூபா. இந்த மாதிரி அவ்வளோ காசு போட்டு வாங்கி 50 55 ரூபா அது விற்கிது. எல்லாம் வாங்கி போட்டு பார்த்தா பாலில் ஒன்றுமே இல்லை. சாணி தான் மிச்சம். கொண்டாட்டி சாணி அள்ளுறது தான் அதிகமாக தெரியுது. சாணி கேட்டால் சாணி அள்ளுறது வாங்கி போடுற தீவனத்துக்கு சாணி தான் போடுது சண்டை தான் வருது வீட்டில். ஆனால் பால் காசு வந்து மாட்டுக்கு தீவனத்துக்கு இதுக்கே சரியாக போடுது. உழைப்பு தான் ஏதோ காசு போட்டு டீ பால் பெரியவங்க அதை செஞ்சுக்கிட்டு வந்த தொழிலை நம்ம அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம். மாடு நம்ம விவசாயத்துக்கு கட்டுத்தரையில் மாடு இருக்கணும், எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அது பண்ணிக்கிட்டு வரோம். அது நம்மள்கிட்ட ஆடு மாடு அது பெரியவங்க அது பண்ணிட்டு வந்து நம்ம விவசாய குடிமகனுங்கிறதால அது அப்படியே எல்லாரும் தொடர்ந்து அது பின்படுத்திக்கிட்டு வராங்க. சரிங்கம்மா. வேறு விவசாயத்தெல்லாம் இல்லை. உரம் விலை மருந்து விலை எல்லாம் டபுள் மடங்காக ஏறிடுச்சு. விவசாயத்தில் நைட்டில் தண்ணி விவசாயிலாம் எவ்வளோ பாவமான இதுதான். ஒரு காய்ச்ச நாளெல்லாம் விவசாயி நைட்டில் போய் 12 மணி 1 மணிக்கு தண்ணி அந்த கேணியில் ஊற வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்ச நாளெல்லாம் தண்ணி நைட்டில் எழுந்துச்சி கட்டுறாங்க. பூச்சி போட்டு பாம்பு பள்ளி எல்லாமே மயிலில் மேயும். அதுக்கெல்லாம் உயிர் சேஃபு கிடையாததாக கட்டுறாங்க. எல்லாத்துக்கும் விவசாயி கஷ்டம்தான். ஒரு நாட்டினுடைய முதுகெலுங்குங்கிறது விவசாயி தான். சரிங்கம்மா. விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான். நெல் நாற்று விட்டு நெல் வயல் ஓட்டி நட்டு ஆள் வச்சு அதை அறுவடை செஞ்சு எடுக்கும்போது ஒரு சிப்பம் நெல் வந்து 74 கிலோ நெல் வந்து ஒரு 1400 1500 600 இப்படி தான் போகுது.
ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு விற்கிறாங்க. கடையில் போய் பார்த்தா 25 கிலோ அரிசி வாங்கினாங்கன்னா 1300, 1700, 1800 அது வந்து 3 மடங்காக வச்சு வித்துடுறாங்க. அப்போ வந்து தரகர்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கொள்முதல் பண்ணுறது விலை இல்லை, அதுக்கு தகுந்த விலை இல்லை, அப்படிலாம் இருக்குது. உரம் எடுத்தால் 1400, 300 இப்படி விற்கிது. 100 மில்லி மருந்து 1000 ரூபா, சோளத்துக்கு அடிக்கிறோம். டெலிகட்டுங்கிற மருந்தெல்லாம் 1200 விற்கிது 100 மில்லி. அது எவ்வளோ விலை அதிகமாக தான் இருக்குது. அதெல்லாம் விவசாயிகளுக்கு பார்த்து அரசு நல்ல மானியத்தில் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்தா தான் விவசாயி நல்லா முன்னேற்றத்துக்கு வர முடியும். விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும். எவ்வளவோ விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. விவசாயிங்க ரொம்ப கஷ்டம்தான். அது ஒரு பயிர் பண்ணுறாங்கன்னா காற்று மழை வந்து விளைச்சலுக்கு வந்துடும், காற்று புயல் வந்து சாய்ச்சிட்டு போயிடும். அது வேஸ்ட்டாக கடன் வாங்கி செஞ்சு விவசாயிங்க இப்போ செஞ்சுருப்பாங்க. அது வந்து கருத்து வர டைம்லேயோ விளைச்சல் டைம்லேயோ அந்த காற்று மழை பாதிச்சிடுது. அப்போ வந்து பண்ணின செலவு அந்த லாபத்தை எடுக்க முடியாது. ஆளுங்களுக்கு கூலி இன்றைக்கெல்லாம் மணிக்கணக்கில் வராங்க. டீ ரெடி ஆகிடுச்சாக்கா? டீயா காஃபியாக்கா? காஃபி தான் இருக்குது. காஃபியா? நம்ம சுத்தமான பாலில் நம்ம மாட்டு பாலில் டெய்லி காஃபி. ஆமாம், அது வந்து அங்கே போய் எண்ணெய் எடுத்து நெய் எடுத்து அப்புறம் அது ஏகப்பட்ட வேலைக்கு விற்கிறாங்க. நாங்கள் சுத்தமாக கறந்து அப்படியே பேசி காய்ச்சி நல்லா சத்தானதாக சாப்பிடுவோம். அது சத்தானதாக குடிக்கிறதால எங்களால் இவ்வளோ வேலை செய்ய முடியுது, என்னால் செய்ய முடியாது. சிட்டியெல்லாம் பாக்கெட் பால் வாங்கிக்கிறாங்க. ஆமாம், பால் இருக்க சத்து பூராமே அப்படியே இருக்குல்ல கண்ணு. அங்கே போனால் பாக்கெட் பண்ணி அதில் எண்ணெய் எடுத்து அதெல்லாம் எடுத்துட்டு தான் அப்புறம் பாக்கெட் பால் பண்ணிடுவாங்க. இது வந்து அப்படியே நாங்கள் பேசினோடனே காப்பி வச்சு பண்ணிக்க வேண்டியதான். சத்து பால் நல்லா சத்தாக இருக்கும். அது இவ்வளோ பால் குடிக்கிறதால எங்களுக்கு சத்து அதிகமாக இருக்குது, இவ்வளோ வேலை செய்ய முடியுது. இப்போ வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றி வச்சுருந்தாங்க. நான் பால் வச்சு போயிருக்கேங்க. அப்புறம் தாத்தா காட்டில் இருக்காங்க, நம்ம குடிச்சிட்டு அப்படியே எவ்வளோ பெருசு டம்ளர் தான் குடி. குடித்தாதான் நல்ல உடம்பு சத்து, பால் தான் அவ்வளோ சத்து. ஆனால் மாட்டு தீனி போட்டு இது பண்ணி பால்லாம் பேசுறதுலாம் பேசிடுவோம். பால் ஃபுல்லாக சுத்தணும், சாப்பாடு சாப்பிட்டாலே அப்புறம் என் குழந்தை வந்து எடுத்துக்கல, அப்புறம் என் குழந்தை வந்து எடுத்துக்கல. நிறைய தான் பார்த்துச்சுருக்கேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் தான். குடி குடி.
சூப்பராக இருக்குதா. அதையும் நான் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். அவங்க சும்மா சொன்னாங்க பால் நல்லா திக்காக தான் இருக்கும். மழை வந்ததுன்னா மழையில் நனைஞ்சிட்டே தான் பால் கறக்குதாக்கா. ஆமாம், மழை வந்தாலும் அந்த டைமுக்கு 7:30னா 7:30 அங்கே பால் போயிடணும். பால் வந்து வந்துடும். 7 மணிக்கெலாம் பால் என்னால் மழை வந்தாலும் அப்படி